بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் வல்ல நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் என்றென்றும் உரித்தாகட்டும். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை தம்முடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அதே போன்று இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் எல்லா நல்லடியார்கள் மீதும் உண்டாகட்டும். எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளும்படி தக்வாவை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் வசியத்தாக சொல்லிக் கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கிருபையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் கடமையாக்கப்பட்ட ஓர் அமலை செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கின்றான். இந்த அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து அருள் புரிவான் என்று நாம் உள்ளத்தில் துஆ செய்து கொள்வோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஜும்மாவுடைய தலையங்கமாக வழங்கப்பட்டிருப்பது அல் இப்திலாஉ பிஷைத்தான். ஷைத்தான் மூலம் மனிதர்களுக்கு என்னென்ன சோதனைகள் வரும் என்ற விடயங்கள் தான். ஆரம்பமாக ஒரு விடயத்தை சொல்கின்றேன். ஷைத்தானால் நாம் சோதனை என்றால் நாம் எண்ணக்கூடாது நம்முடைய சொத்துக்கள் அழிவது, வெள்ளங்கள் வருவது, சூறாவளிகள் வருவது, அதுவல்ல ஷைத்தானால் வரக்கூடிய சோதனைகள். ஷைத்தானால் வரக்கூடிய சோதனைகள் நம்மளை அல்லாஹுவை வணங்குவதை விட்டும் தூரமாக்கி அல்லது அல்லாஹுக்கு இணை வைப்பதற்கு நம்மளை தூண்டுவதன் மூலம் அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் மிகவும் நேசிக்கக்கூடிய சில விடயங்களிலிருந்து அல்லாஹுவை நமக்கும் இடையில் தூரத்தை உண்டு பண்ணக்கூடிய விடயங்கள் தான் அல்லாஹுவால் வரக்கூடிய சோதனை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக நாம் விளங்குவதற்காக வேண்டி சொல்கின்றேன், யாரும் தப்பாக எண்ணக்கூடாது. நாம் அனைவரும் சிறிய வயதிலிருந்தே கேள்விப்பட்டிருப்போம், பல பயான்களில் கேள்விப்பட்டிருப்போம். பள்ளிவாசலுக்கு சென்றால் ஒரு மஜ்லிஸ் நடக்குதா அல்லது ஒரு கூட்டம் நடக்குதா, முன்னால் இடைவெளி விட வேண்டாம், அந்த இடைவெளியில் ஷைத்தான் உட்கார்வான் என்று சிறிய வயதிலிருந்தே நாம் கேட்டு வருகின்றோம். ஆனால் இன்று கூட இந்த பள்ளியில் நாம் பார்க்கலாம், நமக்கு முன்னால் எவ்வளவு இடைவெளி இருக்கின்றது. காரணம் என்ன? ஷைத்தான் நம்மளை மிகைத்து விட்டான். இதுதான் ஷைத்தானின் சோதனை என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் மஜ்மாவில் முன்னால் உட்கார சொல்கின்றார்கள்? நாம் பின்னால் தானாக தனிமையாக உட்கார்ந்து விடுவோம் என்று சொன்னால் அதை ஷைத்தான் தூண்டுவான் அடுத்த கட்டமாக தூங்குவதற்கு. அது மட்டுமல்லாது நமக்கு பக்கத்தில் யாரும் இல்லைதானே, நம்மளை யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று நாம் மொபைல் ஃபோன்களை கூட நோண்டுவதற்கு தயாராகி விடுவோம். இப்படியான செயல்களை வெறுமனவே நாம் பொழுதுபோக்காக எண்ணக்கூடாது. இதுதான் ஷைத்தானின் மிகவும் முக்கியமான சோதனை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் விளங்குவதற்காக வேண்டி மாத்திரமே இந்த உதாரணத்தை சொன்னேன், யாரும் தப்பாக எண்ணக்கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்ததே சோதனையுடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு நிரந்தரமான அந்த சுவண்டியான அந்த சுவனத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். ஏனென்று சொன்னால் குர்ஆனில் சொல்லிவிட்டான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். நான் இந்த மனித சமுதாயத்தையும் இந்த ஜின் வர்க்கத்தையும் படைத்தது யார் நல்ல அமல்கள் செய்கின்றார்கள், யார் சிறந்த முறையில் செயல்படுகின்றார்கள் என்று சோதனை செய்வதற்காகத்தான் படைத்தேனே தவிர வேற எதற்காக வேண்டியும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லிவிட்டான்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் இந்த ஷைத்தானையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளோடு சேர்த்து படைத்து விட்டான். ஒவ்வொரு மனிதனோடும் ஷைத்தான் இருந்து கொண்டே இருக்கின்றான். கரீன் என்று மிகவும் நெருக்கமான கூட்டாளியாக இருந்து கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட ஷைத்தானை அவன் நல்லவன் அல்ல, அவன் கெட்டவன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை வழிகெடுப்பான் என்று தெரிந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் அவனை நம்மளோடு படைத்திருக்கின்றான் என்று சொன்னால், அதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அடியார்களில் யார் அந்த ஷைத்தானிடம் சிக்கின்றார்கள், அவனுடைய சூழ்ச்சி வலையில் மாட்டிக்கொள்கின்றார்கள், அதன் மூலம் அல்லாஹ்வின் கோபத்தை சம்பாதித்துக் கொள்கின்றார்கள், அதன் மூலம் சுவனத்திலிருந்து தூரமாகின்றார்கள், அதன் மூலம் தீமைகளை அதிகமாக செய்து அந்த நரகத்தை சென்றடைகின்றார்கள் என்று அல்லாஹ் சோதனை செய்வதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷைத்தானை நம்மளோடு ஒன்றாக படைத்திருக்கின்றான். ஏனென்று சொன்னால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், வமா கான லஹு அலைஹிம் மின் சுல்தானின், என்னுடைய அடியார்கள் மீது அந்த ஷைத்தானுக்கு எந்தவித ஆட்சியும் செய்ய முடியாது. அவனால் என்னுடைய உண்மையான அடியார்களை, என்னை யார் ஈமான் கொண்டிருக்கின்றாரோ, யார் உறுதியான ஈமானில் இருக்கின்றாரோ அவர்களை அவனால் வழிப்படுத்த முடியாது, வழிகேட்டின்பால் இட்டு செல்ல முடியாது. ஆனாலும் நான் அவனை மக்களோடு ஒன்றாக படைத்திருக்கின்றேன் என்று சொன்னால், இல்லா லினஅலம மை யுமின பில் ஆகிரா, அவரில் யார் என்னையும் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, அந்த ஆகிராவுடைய நாட்களை யார் உண்மையாக ஈமான் கொண்டிருக்கின்றார்கள் என்று அறிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் ஒவ்வொரு மனிதனோடும் அந்த ஷைத்தானை படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக குர்ஆனில் சொல்லிவிட்டான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வகத் ஜஅல அல்லாஹு தஆலா ஷைத்தான, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நம்முடைய பகைமையுடைய பகையன பாவி என்று சொல்லக்கூடிய அந்த ஷைத்தானை ஆக்கியிருக்கின்றான். கரீனன் லி குல்லி ஆதமியின், ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் நெருக்கமான நண்பர்களாக ஆக்கியிருக்கின்றான். மா மின்கும் மின் அஹதின் இல்லா வகத் உக்கில பிஹி கரீனுஹும் மினல் ஜின்னி, உங்களிலிருந்து யாரும் தப்பித்து கொள்ள முடியாது, உங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கூட்டாளி வழங்கப்பட்டிருக்கின்றது, அவன்தான் ஷைத்தான். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வ இய்யாக, இந்த நிகழ்வு உங்களிலும் நிகழ்ந்திருக்கின்றதா? எங்களோடு ஷைத்தான் படைக்கப்பட்டது போன்று உங்களோடும் சேர்த்து ஷைத்தானை கூட்டாளியாக படைக்கப்பட்டிருக்கின்றதா என்று சஹாபாக்கள் வினவினார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இய்யாய, ஆமாம், என்னோடும் ஒரு ஷைத்தான், ஒரு ஜின் படைக்கப்பட்டுத்தான் இருக்கின்றது. இல்லா அன்னல்லாஹ ஆனனி அலைஹி ஃபாஸ்லம, என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உதவி செய்தான், அதன் மூலம் அந்த ஜின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான். ஃபலா யஅமுர்னி இல்லா பிகைர், அந்த ஷைத்தான் நலவை தவிர வேற எதை கொண்டும் என்னை ஏவ மாட்டான், அதனால் நான் தப்பித்து கொண்டேன். உங்கள் அனைவரோடும் ஷைத்தானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கின்றான், அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கை நாம் காண்கின்றோம், நாம் கெட்ட விடயத்தை அல்லது நமக்கு தீங்கிழைத்து விட்டால், அல்லது நமக்கு கோபம் வந்து விட்டால், அல்லது ஏதாவது விபத்துக்கள் ஏற்பட்டு விட்டால், அந்த விபத்துக்கு பின்னால் நாம் சொல்வோம், இது ஷைத்தானுடைய சோதனையா இருக்கு என்று சொல்வோம். நமக்கு தெரியும், இந்த விடயங்கள் எல்லாம் ஷைத்தானின் பக்கம் இருந்துதான் வருகின்றது. அவன் நம்முடைய திசையை திருப்ப விரும்புகின்றான். அல்லாஹ்வின் பக்கம் இருந்து அவனுடைய பக்கம் நம்முடைய திசையை திருப்ப விரும்புகின்றான் என்று தெரியும். ஆனால் நாம் அவனை யாரும் பகைவனாக நமக்கு ஒத்து வராது, இவன் மூலம் நான் நரகந்தான் செல்ல முடியும், இவன் மூலம் நாம் அல்லாஹ்வுடைய கோபத்தை தான் சம்பாதிக்க முடியும் என்று நாம் விளங்கிக் கொள்ளுவதில்லை. ஏன், நாம் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு மிகவும் தெளிவான பகையாளி, உங்களுடைய விரோதி, உங்களுடைய கூட்டாளி அல்ல, அவன் விரோதியாக இருக்கின்றான். இதை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கின்றான், வத்தஹிதுஹு அதுவா, அந்த அப்படிப்பட்ட அந்த ஷைத்தானை
நீங்கள் பகையாளியாக எடுத்துக்கொள்ளுங்கள், அவனை கூட்டாளியாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டிருக்கின்றான். ஆனால் நாம் இதை மறந்து விடுகின்றோம். என்ன சம்பவம் நடந்தாலும் இது ஷைத்தானால் நடந்தது, ஷைத்தான் ஒரு நிமிடத்தில் என்னை மாற்றிவிட்டான், அவன் காரணமாகத்தான் நான் இந்த வேலையை செய்தேன் என்று சொல்கின்றோம். ஆனால் இது ஷைத்தான் நமக்கு எதிரி, இதற்கு பின்னால் இவ்வாறான ஒரு நிகழ்வக்கூடாது, இந்த ஷைத்தானை விரட்டி அடிக்க வேண்டும், ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நாம் அந்த ஷைத்தானை பகையாளியாக ஆக்கிக் கொள்ளாமல் அதற்கு மாற்றமாக மிகவும் நெருக்கமான இரகசிய நண்பனாக ஆக்கிக் கொள்கின்றோம். இதன் காரணமாகத்தான் நாம் இன்று எத்தனையோ இபாதத்துக்களிலிருந்து விடுபட்டிருக்கின்றோம். தொழுவதற்கு மனது வருவதில்லை, நல்ல விடயங்கள் செய்வதற்கு மனது வருவதில்லை, எதை பார்த்தாலும் சோம்பரியான தன்மை. இதற்கெல்லாம் காரணம் அந்த ஷைத்தானுடைய சோதனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷைத்தான் மூலம் அந்த அடியானை சோதிக்க விரும்புகின்றான். இதில் யார் வெற்றி பெறுவார்களோ நிச்சயமாக அவர்கள்தான் ஈடேற்றம் பெற்றவர். யார் அந்த ஷைத்தானுடைய வலையில் சிக்கிக் கொள்வார்களோ நிச்சயமாக அந்த கியாமத்துடைய நாளில் அவர்கள் நஷ்டவாளிகள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷைத்தானுடைய சோதனையிலிருந்து எவ்வாறு ஓர் மனிதன் பாதுகாப்பு பெற்றார் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம்தான் ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். அவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, மாபெரும் சோதனையில் இருக்கின்றார்கள். அப்போது அந்த மலிக்குடைய அந்த பெண்மணி, அந்த நாட்டு அரசனின் மனைவி, எல்லா பலமும் இருக்கின்றது, அரசு ஆட்சி இருக்கின்றது, யார் என்ன சொன்னாலும் கேட்பார்கள். இந்த ஜெயிலில் இருந்து, சிறைச்சாலையில் இருந்து ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விடுவிக்க கூடிய அளவுக்கு அவளுக்கு தகுதி இருந்தது. ஆனால் வந்து தன்னை அடைவதற்கு ஆசைப்படுகின்றார், கதவை மூடுகின்றாள். ஆனால் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருகின்றது. மஆதல்லாஹ், யா அல்லாஹ், இந்த ஷைத்தானிடம் இருந்து என்னை பாதுகாத்தார்கள் புரிவாயாக என்று அல்லாஹ்விடம் கையேந்துகின்றார்கள். அந்த ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகின்றார்கள். உறுதியான ஈமான் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்மணியிடம் இருந்து பாதுகாக்கின்றான். அதன் மூலம் அவரை அந்த நாட்டுக்கே ஒரு கவர்னராக ஆக்கக்கூடிய அளவுக்கு அந்த சம்பவம் இட்டு செல்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் ஏதாவது ஒரு விடயம் நமக்கு விளங்கும், நாம் இது செய்கின்றோம், இது தவறு, இது அல்லாஹ் சொன்ன வழி அல்ல, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழி அல்ல, நாம் வழி தப்பி செல்கின்றோம் என்று சொன்னால் அதன் பின்னாலே ஓடிவிடக்கூடாது, அதிலிருந்து மீள வேண்டும். இது ஷைத்தானின் வழி, இதுவல்ல நேர்வழி என்று நாம் நேர்வழியின் பக்கம் விட்டு செல்ல வேண்டும். ஒரு பார்வை பார்க்கின்றோம், பாதையில் போகக்கூடிய பெண்ணை, அந்த முதல் பார்வைக்கு மன்னிப்பு இருக்கின்றது, அதை ஷைத்தான் நம்மளை பார்க்க வைத்தான். இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் அடுத்த கட்டமே அந்த பெண்ணை பார்ப்பதிலிருந்து நம்முடைய பார்வையை திருப்பிக் கொள்ள வேண்டும். மாற்றமாக அதுவும் ஷைத்தான் வழிதானே, அல்லாஹ் நாடியே தானே நடக்குது என்று அந்த பெண்ணை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவளை பின்தொடர்வோம், அவரோடு நெருங்க ஆசைப்படுவோம், பேச ஆசைப்படுவோம், அது விபச்சாரம் வரைக்கும் சென்றடையும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் அன்றே அந்த ஷைத்தான் சாபம் எடுத்துக்கொண்டான். யா அல்லாஹ், வபி இஸ்ஸதிக, உன்னுடைய கண்ணியத்தை கொண்டு லஅக்வியன்னஹும் அஜ்மஈன், நான் அனைவரையும் வழிகெடுப்பேன், அவர்கள் அனைவரையும் திசை திருப்புவேன். இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லிசீன், உன்னுடைய இபாதத்திலிருந்து யார் உன்னை மாத்திரம் வணங்க வேண்டும், யார் உன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைகள் மாத்திரம் செல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களை தவிர வத்த அனைவரையும் நான் வழிகெடுப்பேன் என்று அன்றே அல்லாஹ்விடம் சத்தியம் பண்ணிவிட்டான். இன்னொரு தரம் அல்லாஹ் சொல்கின்றான், அந்த ஷைத்தான் அவனுடைய சத்தியத்தை உண்மைப்படுத்தி விட்டான் என்று. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளோ பேர் வழிகட்டிருக்கின்றார்கள், குஃப்ரை கொண்டு வழிகட்டிருக்கின்றார்கள், ஷிர்கை கொண்டு வழிகட்டிருக்கின்றார்கள், பித்அத்துக்களை கொண்டு வழிகட்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் அந்த ஷைத்தான் ஆசை காட்டினானோ அவர்களுக்கு திசை
திசை திருப்பி கெட்ட வழியை காட்டினானோ அதை சுவையாக எடுத்துக்கொண்டு இன்று இஸ்லாத்தை விட்டு தூரமாகி சென்று சொல்லக்கூடிய சமுதாயத்தை நாம் கண்காணிக்க முடிகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கெடுதி நடக்குது என்று சொன்னால் நாம் உள்ளத்தில் உறுதியாக விளங்க வேண்டும். ஷைத்தான் நம்மளை நரகத்திற்கு நுழைவிக்க செல்கின்றான். அல்லாஹ்விடமிருந்து நமக்கு அந்த அல்லாஹ்வுடைய இரக்கத்தன்மையிலிருந்து நம்மளை தூரமாக்க விரும்புகின்றான் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எண்ணக்கூடாது ஷைத்தானுடைய ஊசலாட்டம் அந்த சக்ராத்துடைய வேதனை வரும்போது, வஃபாத்துக்கு நாம் இருக்கும் போதுதான் நமக்கு வருவான் ஷைத்தான், கலிமா சொல்ல விடாமல் தடுத்து விடுவான் என்று எண்ணக்கூடாது. சிலர்களுடைய எண்ணம், நாங்கள் சிறார்கள், நாங்கள் வாலிபர்கள், நாங்கள் இப்போது அனுபவிக்கவிட்டால் எவ்வாறு அனுபவிப்பது, எப்போது அனுபவிப்பது, அவ்வாறு என்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷைத்தான் யாரையும் விடமாட்டான். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிள்ளைகள் பிறப்பில் இருந்து மரணிக்கின்ற வரைக்கும், அவர் பெரியாளாகி மரணிக்கின்ற வரைக்கும் அவர்களிடம் ஷைத்தான் ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டே இருப்பான். நம்முடைய சிறிய பிள்ளைதானே இதை செய்கின்றால் நாம் விடுவோம், சின்ன வயசுதானே, கொஞ்ச நாள் போனால் திருந்திக் கொள்வார் என்று எண்ணக்கூடாது. சிறிய வயசில் இருந்தே நம்முடைய பாலகங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஷைத்தானுடைய சூழ்ச்சி இது, இவ்வாறு செய்ய வேண்டாம், இது திசை திருப்பி விடுவான், இது கெட்ட வழி, இது வல்ல நேரான வழி இல்லை என்று நாம் அந்த சிறிய வயதிலிருந்தே நம்முடைய பிள்ளைகளை ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். அதற்கு ஆரம்பமாக நாமும் ஷைத்தானுடைய வழியிலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் மௌலூதி யூலது இல்லா வஷைத்தானு யமுஸ்ஸுஹு ஹீன யூலது. ஒரு குழந்தை பிறக்குது என்று சொன்னால் அந்த குழந்தையோடு அந்த ஷைத்தான் தொட்டு விளையாடுகின்றான், கில்லுகின்றான், அளவைக்கின்றான். அந்த பிறக்கக்கூடிய குழந்தையை கில்லுவதன் மூலம், அந்த ஷைத்தான் தொடுவதன் மூலம் அந்த குழந்தை அழுகின்றது. இல்லா மர்யம வப்னஹா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மகனாகிய அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தவிர ஏனைய அனைவரையும் அந்த ஷைத்தான் தொட்டுத்தான் இந்த உலகத்துக்கு வரவேற்கின்றான். அவனுடைய பட்டுத்தான் நாம் இந்த உலகத்துக்கு வருகின்றோம். சும்ம யகூலு அபூ ஹுரைரா, இந்த ஹதீஸை விட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ச்சியாக சொல்கின்றார்கள், வக்ரஊ இன் ஷிஅ்தும், நீங்கள் விரும்பினால் ஓதிக்கொள்ளுங்கள், வ இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அந்த எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து தானும் பாதுகாப்பு தேடுகின்றேன், தன்னுடைய குழந்தைகளுக்கும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள். அதனால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷைத்தானுடைய தொடுவையிலிருந்து அந்த குழந்தையை பாதுகாத்தான். அதனால் இவ்வாறான துஆவை நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷைத்தானுடைய வலையிலிருந்து பாதுகாக்க கூடும் என்று ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக கூறி காண்பித்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷைத்தானுடைய செயற்பாடுகள் இல்லாமல் நாம் வாழ்வதென்று மிகவும் கடினமான விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஷைத்தான் நம்மளோடு ஒன்றாக பிணைந்து இருக்கின்றான். நம்முடைய உடம்பில் எவ்வாறு இரத்தங்கள் ஓடுகின்றதோ அதே போன்றுதான் ஷைத்தானும் நம்முடைய உடம்பில் ஓடிக்கொண்டிருக்கின்றான். அந்த அளவு நெருக்கமாகத்தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானை நம்மளோடு படைத்திருக்கின்றான். படைத்ததன் நோக்கம்தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மளை அல்லாஹ் சோதனை செய்கின்றான். அதில் நாம் வெற்றி பெற்றால் தான் ஈடேற்றம் பெற முடியும். வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் கை சேதம் உள்ளவர்களின் கூட்டத்தில் சென்று விடுவோம் என்று நாம் உள்ளத்தில் உறுதியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷைத்தான் எந்தெந்த விதத்தில் வர முடியுமோ அந்தந்த விதத்தில் வந்து நம்மளை கெடுப்பதற்காக வேண்டி மிகவும் தீவிரமாக முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றான். நாம் நம்முடைய அனுபவத்திலும் கண்டிருப்போம். நாம் பள்ளிக்குத்தான் வந்திருப்போம் தொழ வேண்டும் என்று, இடையில் ஒரு நண்பனின் தோற்றத்தில் அந்த ஷைத்தான் வந்திருப்பான். வா மச்சான் கொஞ்சம் பேசிட்டு போவோம் என்று சொல்லுவான். அவ்வாறே நிற்போம். இப்போதுதானே வாங்கு சொல்லியது, இன்னும் இகாமத் சொல்லவில்லையே, வாங்குக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் 15 நிமிடங்கள் இருக்கின்றதானே, என்னவென்று கேட்டுட்டு போவோம் என்று நிற்போம். லோர்தல வந்தால்
மகரி வரைக்கும் அவனோட நம்முடைய காலத்தை கழிக்க அந்த ஷைத்தான் வைத்து விடுவான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரத்தில் தான் நாம் விழிப்புணர்ச்சியாக இருக்க வேண்டும். இது நம்முடைய நண்பன் அல்ல, இது ஷைத்தான் நம்மளை தொழுகையை விட்டு திசை திருப்புகின்றான். நண்பனாக இருந்தால் நானும் வார நில்லு என்று பள்ளிக்கு சேர்ந்து வருவான். மாற்றமாக வா சின்ன விடயம் ஒன்று பேச வேண்டும் என்று கூப்பிடுகின்றானா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அந்த ஷைத்தானிடம் பாதுகாப்பு கேட்டுவிட்டு நாம் பள்ளியை நோக்கி நாம் திரும்ப வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்தெந்த விதத்தில் வருவார் என்று யாருக்கும் தெரியாது. எவ்வாறு கெடுக்க முடியுமோ அடிமட்டத்துக்கு இறங்கி நம்முடைய வழியை கெடுத்து விடுவான். அப்படிப்பட்டவன் தான் அந்த ஷைத்தான். அதனால் தான் அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூட சவால் இட்டிருக்கின்றான். உண்மையான முஃமினை உன்னால் முடிந்தால் வழிகெடுத்து காட்டு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் சவாலிட்டிருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை நாம் உண்மையாக ஈமான் கொண்டிருந்தால் நிச்சயமாக நாம் ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சியில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடம் அந்த ஷைத்தான் நம்மளை வழி கெடுத்து விட்டு இறுதியில் சொல்லிவிடுவான், யா அல்லாஹ், நான் பொறுப்பு அல்ல, என்னை மன்னித்து விடு, நான் உன்னை அஞ்சுகின்றேன் என்று அவன் சொல்லிவிடுவான். மாட்டப்போவது நான் தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், மதலி ஷைத்தான், ஷைத்தானை போன்று. இது காலலில் இன்சானி, மனிதருக்கு செல்வான், யுக்போர், ஏ மனிதனே சிலையை வணங்கு, ஏ மனிதனே ஆபாசமான விடயங்களை பேசு, பாரு, என்னென்ன கெட்ட விடயங்கள் இருக்கின்றதோ அதை பாரு, அதற்கான வழிகளையும் வகுத்து கொடுப்பான். இறுதியில் சொல்வான், கால இன்னி பரி உம்மிங்கு, ஏ மனிதனே நான் எனக்கு உனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, உன்னிடமிருந்து நான் நிரபராதியாகிவிடுகின்றேன். இன்னி அஹாஃபுல்லாஹ ரப்பல் ஆலமீன், இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் ரப்பை நான் அஞ்சுகின்றேன். அதனால் நீ வழிகட்டு போனதற்கும் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை என்று இறுதியில் அவன் விலகிக் கொள்வான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில விடயங்கள் இன்பமாகத்தான் இருக்கும், ஆனால் அதன் இறுதி முடிவு மிகவும் விபரீதமாக இருக்கும். ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கும் அல்லது ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தான் வந்திருக்கும், நாம் பார்ப்போம் அதில் பூ போட்டிருக்கின்றது அல்லது குழந்தைகளின் போட்டோக்கள் போட்டிருக்கின்றது. இது பெண்ணாகத்தான் இருக்கும், ஹாய் என்று போடுவோம், சலாம் என்று போடுவோம், அது இறுதியில் விபச்சாரம் கொலை என்று சென்று முடித்துவிடும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் உண்மையான ஈமானுடையவர்களாக இருந்தால் ஆரம்பத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் என்பது ஷைத்தானுடைய வடிவத்தில் வருகின்றது, என்னை பாதாள குழியில் தள்ளப் போகின்றது, இதிலிருந்து நான் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று உள்ளத்தால் நாம் உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த திருவசனத்தை குர்ஆனில் அல்லாஹ் கூறியதற்கு பின்னால் இதற்கு தப்சீர் எழுதக்கூடிய உலமாக்கள் எழுதுகின்றார்கள். ஒரு சம்பவத்தை, பனு இஸ்ராயலுடைய காலத்தில் ஒரு நல்ல மனிதர் ராஹிப், நாம் ஃபாதர் என்று சொல்வோம் அல்லவா, அவ்வாறு ஒரு நல்ல மார்க்கத்தை கற்ற மனிதர் அந்த காலத்தில் வாழ்ந்தார். அது நல்ல ஒருத்தராக இருந்தார். அதே கிராமத்தில் 3 சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு அழகான ஒரு பெண்மணியாக இருந்தால் தங்கையாக, அவளும் சாலிஹானவளாக அந்த ஊரில் எல்லாரும் புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு சிறந்த பெண்மணியாக, சாலிஹான பெண்மணியாக வாழ்ந்து வந்தால், அப்போது அந்த 3 சகோதரர்களுக்கும் பிரயாணம் செல்ல வேண்டிய தேவை வருகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் தன்னுடைய தங்கை பெண்ணாக இருக்கின்றால், தனியாக விட்டு செல்ல முடியுமா என்று யோசிக்கின்றார்கள், மஷூரா பண்ணுகின்றார்கள். அப்போதுதான் அவர்களுக்கு உதயம் வருகின்றது, இப்படிப்பட்ட ஒரு மனிதர் நம்முடைய ஊரில் இருக்கிறாரானே, இவரிடம் விட்டு செல்வோம், அவர் சரியாக அவரை பார்த்து கொள்வார், நாம் நம்பலாம் என்று விட்டு அவரிடம் சென்று சொல்கின்றார்கள், நாங்கள் இப்படி ஒரு பிரயாணம் செல்ல இருக்கின்றோம், எங்களுடைய தங்கையை இந்த ஊரில் உங்களை பார்க்க அமானத்தை பேணக்கூடிய யாரும் இல்லை, நல்லவர்கள் நம்பிக்கையானவர்கள் யாரும் இல்லை, அதனால் எங்களுடைய தங்கையை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள், நான் வருகின்ற வரைக்கும். அவ்வாறு நாங்கள் வருவதற்கு முன்னு அவள் மரணித்து விட்டாள் என்று சொன்னால் தஃபன் செய்து விடுங்கள் என்று
சொல்லிவிட்டு பிரயாணம் செல்கின்றார்கள். அந்த மனிதனும் அந்த தங்கையை சரியாக பராமரித்து வருகின்றார். சாப்பாடை டைமுக்கு கொண்டு போய் கொடுக்கின்றார். வாசலில் வைத்துவிட்டு ஓடி வந்து விடுவார் பயத்தில். அவ்வாறு அவர் உண்மையில் ஷைத்தான் நம்மளை கெடுத்து விடுவான் என்று அதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்று நடக்கின்ற போது ஷைத்தான் வருவான், வந்து சொல்லுவான், நீ வெறுமனவே அந்த பெண்மணிக்கு உணவை மாத்திரம் வைத்து விட்டு செல்கின்றார், அந்த உணவை அவள் சாப்பிடுகிறாளா அல்லது வேற யாராவது வந்து தூக்கிட்டு செல்கின்றார்களா அல்லது அவளுக்கு அந்த உணவு மட்டும் போதுமா, வேற என்ன தேவை இருக்கின்றது என்று நீ கேட்கவில்லையே. இவ்வாறு ஷைத்தான் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் போடுகின்றார். இவர் யோசிக்கின்றார், ஓ இதுவும் நல்ல விடயத்தை தானே சொல்கின்றான் இந்த ஷைத்தான் என்று அந்த பெண்மணியிடம் சென்று பேச விரும்புகின்றார். உங்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது, நான் சாப்பாட்டை மாத்திரம்தானே தருகின்றேன் என்று சொல்கின்றார். அப்போது அந்த பெண்மணி அவருடைய சிறிய சிறிய தேவைகளை சொல்ல ஆரம்பிக்கின்றார். இருவருக்கு மத்தியில் பேச்சு வளர்கின்றது. மீண்டும் ஷைத்தான் வருகின்றான், வந்து சொல்கின்றார், ஏ மனிதரே, நீங்கள் வெளியிலிருந்து இவ்வாறு ஒரு பெண்ணோடு பேசிக் கொண்டிருந்தால், அதுவும் ஒரு நல்ல பேரெடுத்த பெண்மணியாக இருந்து கொண்டிருக்கின்றாள், அவளோடு நீங்கள் இவ்வாறு பாதை ஓரங்களிலும் வாசல் படிகளிலும் பேசிக் கொண்டிருந்தால் ஊர் மக்கள் என்ன சொல்வார்கள், என்ன பேசுகிறார்கள், இரண்டு பேருக்கு மத்தியிலும் ஏதோ தொடர்பு இருக்குது என்று பேசுவார்கள் அல்லவா, உள்ளே உட்கார்ந்து பேசுங்கள், ஆனால் பார்க்க மாட்டார்கள் மக்கள் என்று மேலும் சில விடயங்களை முன்னெடுத்து செல்ல அவன் நினைக்கின்றான். அதை கேட்ட மனிதர் சரியாகத்தான் சொல்கின்றான் என்று உள்ளே உட்கார்ந்து பேசுகின்றார்கள். அவ்வாறு பேசும்போது இரண்டு பேரும் மிகவும் நெருக்கமாக ஆகிவிடுகின்றார்கள். இரண்டு பேரும் ஒரு குழந்தையை உருவாக்குகின்றார்கள். அந்த குழந்தையும் பிறக்கின்றது. இப்போது அந்த ஷைத்தான் அந்த மனிதனிடம் வருகின்றார், ஏ மனிதனே, நீங்கள் என்ன வேலை பார்த்து விட்டீர்கள், உங்களிடம் நம்பிக்கையாக வல்லவா அவர்கள் சகோதரர்கள் தந்துவிட்டு சென்றார்கள், நீங்கள் இவ்வாறான ஒரு விபச்சாரத்தின் மூலம் ஒரு குழந்தையை பெற வைத்து விட்டீர்களே, அந்த பெண்ணுக்கு என்ன பேர் வரும், அவர்களின் அன்னர்மார்களுக்கு எவ்வாறு முகம் காட்டி நடப்பது இந்த ஊரில். இவ்வாறு சொல்ல அந்த மனிதர் ஒன்றுமே சொல்ல தெரியாமல் தவிக்கின்றார். ஊர் மக்களிடம் தப்புவதா அல்லது அந்த அண்ணன்மார்களிடம் இருந்து தப்புவதா? அப்போது ஷைத்தான் சொல்கின்றான், இவ்வளவும் செய்ய வைத்தது நான் தானே, இதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் நான் வழி சொல்லவா? இவ்வாறு கேட்டுவிட்டு அந்த குழந்தையை கொல்லுவதற்கு ஐடியா கொடுக்கின்றார். அதை கேட்டு அவர்கள் அந்த குழந்தையை கொன்று விடுகின்றார்கள். மீண்டும் வருகின்றான், குழந்தையை கொன்று விட்டீர்கள், ஆனால் அந்த பெண்மணி தாய்ப்பாசத்தின் காரணமாக ஒருவேளை அண்ணன்மார்களிடம் வந்ததற்கு பின்னால் போட்டு கொடுக்க முடியும், அவளையும் கொன்றுவிடு என்று ஆலோசனை வழங்குகின்றான். எங்கு ஆரம்பித்தது? உதவி செய்வதற்கு ஆரம்பித்தது. இன்று குழந்தை வைத்து அந்த குழந்தையை கொன்று அந்த பெண்மணியை கொன்று புதைத்து விடுகின்றான். சகோதரர்கள் வருகின்றார்கள். வந்து வினவ அவர் சொல்கின்றார், நீங்கள் தானே சொன்னீர்கள் நாங்கள் வருவதற்கு முன்னால் எங்களுடைய தங்கைக்கு வஃபாத்தானால் தஃபன் செய்து விடுங்கள் என்று சொன்னீர்கள், அவள் நோய்வாய்ப்பட்டு மரணித்து விட்டால் நான் அவரை அடக்கம் செய்து விட்டேன் என்று அவர்களிடம் சொல்ல அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையும் நட்பேரின் காரணமாக நம்புகின்றார்கள். ஆனால் அவர்கள் தூங்கும்போது அந்த ஷைத்தான் அவர்களிடம் வந்து கனவில் சொல்கின்றான், இது பொய், இவ்வாறு நடக்கவில்லை, உடைய தங்கச்சோடு தவறாக நடந்து குழந்தை பெற்று அந்த குழந்தையையும் கொன்று குழி தோண்டி புதைத்து விட்டு உங்களிடமிருந்து தப்புவதற்காக இந்த மரத்தடியில் உங்களுடைய தங்கச்சையும் புதைத்திருக்கின்றான், போய் பாருங்கள் என்று சொல்ல அவர்கள் எழும்பி பார்க்கின்றார்கள். அவன் சொல்வது உண்மையாக அதே இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போது அவரை அவர்கள் அடித்து கொள்ளுகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் ஷைத்தானின் சூழ்ச்சி. ஷைத்தான் இவ்வாறும் வரலாம், நலவு செய்வது போன்றும் வரலாம். இவ்வாறான சோதனைகளில் நாம் மாட்டிக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதனுடைய இறுதி முடிவு மிகவும் விபரீதமானதில் சென்றடையும். நிறைய பேருக்கு நிறைய அனுபவம் இருக்கும். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலும் இவ்வாறான சம்பவங்கள் நடந்திருக்கலாம். சிறியொரு கோபந்தான் வந்திருக்கும். அந்த கோபத்தின் மூலம் முன்னால் இருப்பவனை அடித்துவிட்டு 15 வருடம் 20 வருடம் அந்த ஒரு நிமிடத்தில் கோபத்தின் காரணமாக அந்த ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சியின் காரணமாக இன்று வரை தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க
பார்க்க முடியாமல், தன்னுடைய மனைவிமார்களை பார்க்க முடியாமல், தன்னுடைய ஊர்களுக்கு சென்று கொள்ள முடியாமல் எத்தனையோ பேர் ஓர் அடியின் காரணமாக, ஒரு சொட்டு இரத்தம் வெளியாதன் காரணமாக ஜெயில்களில் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இங்கு உழைப்பதற்காக வந்திருக்கின்றோம். எந்த அளவு நாம் ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற முடியுமோ சோதனையாக வருவான், மிகவும் அலங்காரப்படுத்தி கொண்டு வருவான், கோபத்தின் மூலம் வருவான், பொருளாதாரம் ரீதியாக வருவான், அல்லது நண்பர்களின் ரீதியாக வருவான். நாம் தான் அவதானமாக இருக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஷைத்தானில் இருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், அவ்வாறு இருந்தால்தான் நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் அவனுடைய சோதனையிலிருந்து பாதுகாப்பு பெற்ற கூட்டமாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது குடும்ப ரீதியாக பிரச்சனை வந்தால் கொஞ்சம் முன்னாடி நெருங்கிறீங்க, இன்ஷா அல்லாஹ் பின்னால் வர ஆளுக்கு உதவியாக இருக்கும். பின்னாடி நின்று ஒன்றியா இந்த ஷைத்தான் நம்மளை எந்த அளவு வழிகெடுக்க முடியுமோ அந்த அளவு வழிகெடுப்பதற்கு பல ரூபங்களை எடுத்து நம்மிடம் வரலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை நாம் பொடுபோக்காக இருந்துவிட்டு பின்னாடி திருத்தி கொள்ளலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம். 60 வயதான பின்னால் தௌபா செய்து கொள்ளலாம், அல்லது ரமதானுடைய மாதம் வரும் கடைசி 10 தௌபா செய்து கொள்ளலாம் என்று எண்ணக்கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு வஃபாத் வந்துவிட்டால் அந்த கியாமத்துடைய நாளில் போய் நாம் முகங்காட்ட முடியாது, அவமானப்பட வேண்டிய தேவை இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு தீனார் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி என்ன செய்கின்றார், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சூக்குக்கு செல்கின்றார், ஒரு கடை தெருவுக்கு செல்கின்றார். அப்போது ஒரு சிறிய பெண்மணி பாடிக்கொண்டு செல்கின்றார். அப்போது அந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஷைத்தான் ஒரு மனிதனை வழிகெடுப்பதை விட்டு விட வேண்டும் என்று எண்ணியிருந்தால் இந்த சிறிய குழந்தையை விட்டிருப்பான். ஆனால் இந்த சிறிய குழந்தையை கூட விட்டு வைக்கவில்லை. அவளுக்கும் அந்த பாட்டை படிக்க, அந்த சந்தையில் இசையை பாட வைத்து விட்டான். அந்த அளவுக்கு ஷைத்தான் யாரையும் விடமாட்டான் என்பதை அன்று வலியுறுத்தினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிறார்கள், நாம் வாலிபர்கள், நாம் இன்னும் 60 வயதை எட்டவில்லை, நாம் இன்னும் நோய்வாய்ப்படவில்லை, நாம் உஷாராகத்தானே இருக்கின்றோம். பிறகு பார்த்து கொள்ளலாம், நடக்கின்ற விடயங்கள் நடக்கட்டும் என்று நாம் பொடுபோக்காக இருந்துவிடக்கூடாது. அது அனைத்தும் நமக்கு ஆரம்பகட்ட சோதனையாக கூட இருக்கலாம். அதன் மூலம் அந்த சோதனை முத்தி இறுதியில் நாம் குஃப்ர் ஷிர்க் வழிகேடுக்கு இட்டு செல்லக்கூடிய சோதனையாகவும் இருக்கலாம். அதைத்தான் அந்த ஷைத்தான் நேசிக்கின்றான். எந்த அளவு முயற்சி செய்ய இயலுமோ அந்த அளவு முயற்சி செய்து நாம் தனிமையில் தானே இருக்கின்றோம். நம்முடைய மனைவி இங்கே இல்லையே, நம்முடைய கணவன் இங்கே இல்லையே, கள்ள தொடர்புகளை உருவாக்கலாமே என்று மிஸ்கோல்கள் மூலம் சில நம்பர்களை கூட கொன்று சேர்க்கலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவதானமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு கணவன்மாரும் பயந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு பெண்ணோடு பேச விரும்புகின்றேனா, நான் ஆரம்பிக்கின்றேனா, நான் துரோகம் செய்கின்றேன் எனது மனைவிக்கு, நான் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்ய ஆரம்பிக்கின்றேன், ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் சிக்க ஆரம்பிக்கின்றேன் என்று பயந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனைவியும் அதே எண்ணத்தை உள்ளத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தனது கணவனை பிரிந்திருக்கின்றேனா, நான் ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் மாற்றக்கூடாது. என்னுடைய பிள்ளைகள் அதற்கு பின்னால் அவமானப்படுவார்கள். என்னுடைய தாய் இவ்வாறு செய்து விட்டாலே, என்னுடைய தகப்பன் இவ்வாறு செய்து விட்டார்களே என்று அந்த சிறார்கள் அவமானப்படுவார்கள். பாடசாலைகளிலும் கேட்கப்படும், உனது வாப்பா வெளிநாடு சென்று இன்னொருத்தியை கூட்டிக் கொண்டு ஓடிவிட்டாராமே, உனது தாய் வெளிநாடு சென்று இன்னொருத்தரோடு போய்விட்டாராமே என்று சொன்னால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பிஞ்சு உள்ளங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். அவர்கள் சமூகத்துக்கு மத்தியில் தலை காண்பிக்க முடியுமா?
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு பிள்ளைகள் அதுவும் சோதனையாக கூட அமையலாம், நண்பர்கள் அவர்களும் சோதனையாக கூட அமையலாம். நாம் என்னலாம், என்னுடைய சகலனிடம் ஒன்றுமில்லையே, எனக்கு 10 குழந்தைகள் இருக்கின்றது, 10 வாகனங்கள் இருக்கின்றது, 10 கம்பெனிகள் இருக்கின்றது என்று எண்ணலாம். ஆனால் அந்த பொருளாதாரம், அந்த அல்லாஹ்வுடைய அருட்கொடை கூட நமக்கு ஷைத்தானுடைய அந்த சூழ்ச்சியாக இருக்கலாம். அதன் மூலம் நமக்கு பெருமையை வரை வைத்து அதன் மூலம் நம்மளை நரகத்துக்கு நுழைவைக்கக்கூடிய முயற்சியாக இருக்கலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய விடயத்தை அல்லாஹுக்காக வேண்டி செலவு செய்ய வேண்டும், ஷைத்தானிடம் இருந்து பாதுகாக்க வேண்டும். இஸ்லாம் நமக்கு தெளிவான முறையில் சொல்லியிருக்கின்றது, நீங்கள் இந்த விடயத்தை செய்தால் ஷைத்தான் உங்களிடம் வரமாட்டான் என்று. அவ்வாறான விடயங்களை தேடி படித்து அதை பின்பற்ற நாம் முயற்சி செய்ய வேண்டும். உதாரணமாக, வீட்டுக்குள் நுழைவதாக இருந்தால் நீங்கள் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி வீட்டுக்குள் நுழையுங்கள். நுழைந்ததன் பின்னால் கதவை மூடிக்கொள்ளுங்கள். மூடி இருக்கக்கூடிய கதவை திறந்து கொண்டு ஷைத்தான் வரமாட்டான். நீங்கள் பிஸ்மி சொல்லிவிட்டீர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இவ்வாறான அழகான வழிமுறைகளை ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி சூரத்துல் இஹ்லாஸை ஓதுங்கள், ஆயத்துல் குர்ஸை ஓதுங்கள். உங்களுடைய தூக்கத்தில் ஷைத்தான் வரமாட்டான், கெட்ட எண்ணங்களை கொண்டு வர மாட்டான் என்று நபி அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். அப்படியான விடயங்களை கற்று நம்முடைய வாழ்விலும் எடுத்து தம்முடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களையும் அதன்படி நாம் வாழ வைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழுமையாக ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஆகவேதான் அல்லாஹ்விடம் அதிகம் கையேந்த வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை, எங்களுடைய பிள்ளைகளை ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாத்து அருள் புரிவாக. யா அல்லாஹ், எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நரகத்தில் இருந்து தூரமாக்கி சுவனத்துக்கும் உனக்கும் நேசமான அடியார்களாக ஆக்கிவிடு என்று அதிகம் துவா செய்ய வேண்டும். அதிகம் ஷைத்தானிடம் பாதுகாப்பு தேட வேண்டும். நாம் காலையில் மாலையில் ஓதக்கூடிய துவாக்கள், சந்தர்ப்ப துவாக்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும். யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து, அந்த ஷைத்தான் மூலம் வரக்கூடிய சோதனையிலிருந்து எங்களை வெற்றி பெற்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி.